இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பேக்கிங் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு வேல்யூஸை ஈஸியாக ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு a = 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அண்ட் தென் b = 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு இருக்குது, பியோட வேல்யூ 20 அப்படின்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அன்பேக்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ b, a = a, b. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா b அப்படிங்கிற வேரியபிளுக்கு a அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்வாப் ஆகிடும், அண்ட் தென் a அப்படிங்கிற வேரியபிளுக்கு b அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஸ்வாப் ஆகிடும். இப்போ இதோட அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் பியோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கோடை சேவ் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏவோட அவுட்புட் நமக்கு 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் பியோட வேல்யூ வந்து நமக்கு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். பட் நம்ம அசைன் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து a = 10 அண்ட் தென் b = 20 அப்படின்னு வந்து நமக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் பைத்தானில் அன்பேக்கிங் யூஸ் பண்ணி ஈஸியாக ரெண்டு வேல்யூஸை நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸிங் கான்செப்டை வந்து நம்ம டப்புளில் பார்க்க போகிறோம். ஸோ 10, 20, 30 அண்ட் தென் 40 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி வந்து நம்ம டப்புள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி டப்புளோட வேல்யூவை நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ 0th இண்டெக்ஸ், ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 0th இண்டெக்ஸ் அப்படிங்கிறது டப்புளில் ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து நமக்கு அக்சஸ் பண்ணும். ஸோ கோடை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் 10 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதே மாதிரி நமக்கு வந்து 1 அப்படிங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வரும். அண்ட் தென் நம்ம டப்புளில் ஸ்லைசிங் ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் தென் நமக்கு எண்டிங் வேல்யூ. ஸோ எண்டிங் வேல்யூ வந்து நான் 4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இது நமக்கு எடுத்துக்கும். ஸோ 4th அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்காது, தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் அது எடுத்துக்கும். ஸோ சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டப்புள் ஆஃப் 20, 30, 40 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு இங்கே ரிட்டன் ஆயிருக்கும். டப்புள் அப்படிங்கிறது இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டைம் நம்ம டப்புள் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு புதுசாக இன்னொரு வேல்யூவை ஆல்ரெடி கிரியேட் ஆன டப்புள்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது, இல்லை ரிமூவ் பண்ணவோ முடியாது. ஸோ இதனால தான் டப்புளை வந்து நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இணைந்திருங்கள் ரகரம் டெக்குடன். நன்றி.